ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே உள்ள மெய்யம்புளி மீனவ கிராமத்தில் உள்ளது மண்டபம் ஊராட்சி ஒன்றிய பள்ளி. இங்கு பயிலும் 115 மாணவர்களில் 30 பேர் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களில் சில மாணவர்கள் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ததாக கூறப்படுகிறது. கழிவுநீரின் துர்நாற்றத்தால் 4 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஒரு வாரமா அங்க செப்டி டேங்க் கழுவிச்சனாங்க, ஓயாம செப்டி டேங்க் கழுவிச்சனாங்க, ஓயாம குப்பை பொறுக்க சொல்லுவாங்க, ஓயாம இது கூட்ட சொல்லுவாங்க. ராயப்பேட்டில் கையில் தான் முடிக்க சொன்னாங்க. நான் கையில் தான் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரில. அது பெரிய 8th பாய்ஸ் அவங்க தான் கழுவுனாங்க. இதுக்கான கேர்ள்ஸ் தான், அந்த 8th கேர்ள்ஸ் தான் ரொம்ப பெருசாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. அப்புறம் தான் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. குறிப்பிட்ட சமூக மாணவர்களை மட்டும் பள்ளி ஆசிரியர்கள் தொடர்ந்து துப்புரவு பணிகளில் ஈடுபடுத்துவதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பள்ளியில் கேட்டால் மாணவர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவியை நிறுத்திவிடுவதாக ஆசிரியர்கள் மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது. ஒரு 10 நாள் இருந்துச்சு. 10 நாள் வாமிட்டு வந்து செப்டாங்கன்னா பெரிய செப்டாங்க ரொம்ப நாள் போட்டது. அது பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் ஆக்கி விடும்போது அந்த பிள்ளை என்ன செய்யும்? கேஸ் ஆயிடுச்சுன்னா அது இந்த வரைக்கும் போயிருக்கு. கேஸ் ஆயிடுச்சுன்னா ஜோலி முடிஞ்சிருக்கும். அதையும் கூட சொல்லுவாங்க, வாத்தியார் டீச்சர் சொல்லுவாங்க, நாங்கள் என்ன செய்வோம் அவங்களா பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இது அவங்க தூண்டுதல்னால தான் இந்த பிள்ளை அந்த வேலை செஞ்சது. சமத்துவத்தை போதிக்க வேண்டிய பள்ளியிலேயே சாதி பாகுபாடுகளை விதைப்பது வேதனை அளிப்பதாக கூறும் பெற்றோர் இனியும் இதுபோல் நடக்காமல் மாவட்ட நிர்வாகம் தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு பள்ளியை சுத்தம் பண்றதுக்கு அரசாங்கத்தில் நிதி ஒதுக்கீடு இல்லையா? அவங்களுக்கு ஒரு ஸ்வீப்பர் போடக்கூடாதா? பள்ளி மாணவர்கள் தான் பயன்படுத்தப்படணுமா? அதிலும் குறிப்பாக தலித் மாணவர்கள் தான் அந்த வேலையை செய்யணும்னா இது என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செய்து மாவட்ட நிர்வாகம் உடனடி தலையீடு செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியை சகாயசாமிலாவிடம் கேட்டபோது கழிவுநீர் தொட்டி நிறைந்து துர்நாற்றம் வீசியது உண்மை என்றும், ஆனால் மாணவர்களை சுத்தம் செய்ய சொல்லவில்லை என்றும் கூறினார். மேலும் மாணவர்களே துர்நாற்றத்தை கட்டுப்படுத்த பினாயில் ஊற்றியதாகவும் தெரிவித்தார். இந்த புகார் குறித்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் சந்திரசேகரனிடம் கேட்டபோது விசாரிக்கப்படும் என உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன்.